மைக்ரோவேவ் அவனு ஓடிஜி ஃப்ரையர்லாம் செப்பரேட்டாக வாங்கணும்னு தேவை இருக்காது. அண்டு இதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவும் கிடையாது. பட்டு வேல்யூவேபிள் ஃபார் கவுண்டர் ஸ்பேஸ். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை ரீஹீட்டிங் அண்டு சிம்பிள் குக்கிங் டாஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ரீஹீட்டிங் பர்பஸ்க்கு மட்டும் போதுன்னா சோலோ மைக்ரோவேவ் அவனு பெஸ்ட் சாய்ஸ் தான் இருக்கும். ஒகேஷ்னல் ரீஹீட்டிங் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா குக்கிங் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவனு உங்களுக்கு குட் ஆப்ஷனாக இருக்கும். ஓடிஜி ப்ளஸ் ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பர் அவுட்புட் கிடைக்கும் அண்டு ரீஹீட்டிங்க்கும் யூஸ் ஆகும். மைக்ரோவேவ் அவனில் பார்த்தீங்கன்னா ரீஹீட்டிங்க்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் ஓடிஜி அண்டு ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா 3 to 4 மினிட்ஸில் ஃபினிஷ் ஆயிடும். நம்ம இந்த வீடியோவில் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி மைக்ரோவேவ் அவன் சூஸ் பண்ணுறது, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு எத்தனை லிட்டர் வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்கும் அண்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்ல மைக்ரோவேவ் அவன் வாங்கணும்னா உங்களோட யூசேஜ், ஃபேமிலி சைஸ் அண்டு பட்ஜெட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், பட் இதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோவேவ் அவன் அவைலபிளாக இருக்குது. சோலோ, கிரில் அண்டு கன்வெக்ஷன். சோலோ மைக்ரோவேவ் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மாடல் தான். இது ரீஹீட்டிங், டீஃப்ரோஸ்டிங் அண்டு சிம்பிள் குக்கிங்க்கு யூஸ் ஆகும். காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷனு, பட்டு பேக்கிங் ஆர் கிரில்லிங் பண்ண முடியாது. கிரில் மைக்ரோவேவ் சோலோ மைக்ரோவேவ் மாதிரியே தான், பட்டு எக்ஸ்ட்ரா கிரில் மோடு இருக்கும். ஸோ ஸ்மால் கிரில்லிங் அண்டு டோஸ்டிங் பண்ண முடியும், பேக்கிங் பண்ண முடியாது. பட்டு ஸ்மால் ஃபேமிலிஸுக்கு நல்ல ஆப்ஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆல் இன் ஒன் சொல்யூஷன்னா கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் தான். இதில் உங்களுக்கு ரீஹீட்டிங், கிரில்லிங், பேக்கிங் எல்லாமே பண்ண முடியும். இஃப் யூ லவ் பேக்கிங் கேக்ஸ், பீஸாஸ் அண்ட் குக்கீஸ், தென் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். மைக்ரோவேவ் அவன் வாங்க திங்க் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூசேஜ், ஃபேமிலி சைஸ், பட்ஜெட் இதெல்லாமே திங்க் பண்ணிக்கோங்க. யூசேஜ் பேஸ்டு செலெக்ஷன் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜஸ்ட்டு ரீஹீட்டிங்க்கு மட்டும் போதும்னா சோலோ மைக்ரோவேவ் அவன் போதும். கிரில்லிங்க்கு வேணும்னா ஓடிஜி செலக்ட் பண்ணலாம். அண்டு பேக்கிங் அண்டு ஆல் அதர் டாஸ்க்கு வேணும்னா கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போது ஃபேமிலி சைஸ் பேஸ்டு செலெக்ஷன் பார்க்கலாம். ஸ்மால் ஃபேமிலியில் 1 to 3 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்கன்னா 20 லிட்டர் to 25 லிட்டர் போதும். 3 to 4 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா 25 லிட்டர் to 30 லிட்டர் ஐடியலாக இருக்கும். 4+ மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா 30 லிட்டர் ப்ளஸ் மைக்ரோவேவ் அவன் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டர்ன் டேபிள் சைஸ் அண்டு கம்பேட்டிபிலிட்டியும் பார்க்கணும். ஜென்ரலாக 28 லிட்டர் மைக்ரோவேவ் அவனில் 310 mm to 320 mm டர்ன் டேபிள் இருக்கும். இது காமன் சைஸு, பேசிக் மாடலில் கிடைக்கும். அண்டு இதில் 12 இன்ச்சு பீஸா ஈஸியாக பேக் பண்ண முடியும். 32 லிட்டர் மைக்ரோவேவ் அவனில் 340 mm to 345 mm டர்ன் டேபிள் இருக்கும். இதில் 13 இன்ச்சு பீஸா ஈஸியாக பேக் பண்ண முடியும். கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவனில் எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியும். பட்டு ஏர் ஃப்ரையர் டாஸ்க்கு அவ்வளோ ஒர்த் இல்லைங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். டோஸ்டர் அண்ட் கிரில் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இஃப் யூ நீடு கிறிஸ்பி ரிசல்ட்ஸ். ஏர் ஃப்ரையர் குக்கு கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவனில் பண்ண முடியும். பட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கம்பேர்டு டு ஏர் ஃப்ரையர். அவுட்புட் சிமிலராக தான் இருக்கும், பட்டு ஏர் ஃப்ரையர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இஃப் யூ லவ் கிரில் சிக்கன், கபாப்ஸ் ஆர் தந்தூரி ஸ்டைல் குக்கிங், தென் ரோட்டிசர் ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி மைக்ரோவேவ் அவன் சூஸ் பண்ணுங்கள். இது கிரில்லிங் அண்டு கிறிஸ்பி டெக்ஸ்சருக்கு பெஸ்ட் அண்டு விச் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீட் லவர்ஸ். அதே மாதிரி குக்கிங் மோட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. தோசை, கர்ட் ஃபர்மெண்டேஷன், ஆட்டோ குக் மெனுவெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ் அவன் குவாலிட்டி அண்டு இன்னர் கேவிட்டி மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. 2 காமன் டைப்ஸ் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேவிட்டி, இதில் ஹீட் ரிட்டென்ஷன் நல்லாவே இருக்கும். ஃபாஸ்டர் குக்கிங் ஆகும், பட்டு லாங் டேர்ம் யூஸில் ரெஸ்ட் பிடிக்கலாம். அண்டு ஹார்டர் டு க்ளீன் கம்பேர்ட் டு சிராமிக் கேவிட்டி. சிராமிக் கேவிட்டி ஈஸி டு க்ளீன் அண்டு ரெஸ்ட் பிடிக்காது. அதர் கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னா அவுட்புட் வேட்டேஜ். நார்மலாக 700 வேட்டேஜ் to 1200 வேட்டேஜ் ரேஞ்சில் தான் மைக்ரோவேவ் அவன்ஸ் இருக்கும். ஹையர் வேட்டேஜ்னால் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணலாம். சைல்ட் லாக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டர் கிட்டு எல்லா பிராண்ட்ஸ்லேயும் இருக்காது. சம் பிராண்ட்ஸு ஃப்ரீயாக ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க. ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 5,000 to 25,000 ரேஞ்சில் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீச்சர்ஸ். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 to 2 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஆனால் கன்வெக்ஷன் மாடல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா மேக்னெட்ரான் வாரண்ட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 to 10 இயர்ஸ்க்கு இருக்கும். இப்போது வெசல்ஸ் கம்பேட்டிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். மெட்டல் வெசல்ஸ், வுட் வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. காஸ்ட் ஐரன் ஆர் அலுமினியம் யூஸ் பண்ணலாம் ஓன்லி கன்வெக்ஷன் மாடலில் மட்டும். அண்டு பிளாஸ்டிக் ஓன்லி மைக்ரோவேவ் மோடில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம்.
கிளாஸ் ஆர் செராமிக் வெசல்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ உங்கள் நீட்ஸுக்கு பெஸ்ட்டான மைக்ரோவேவ் ஓவன் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக இருக்கும். இப்போ நான் என்னோட ஒரு டாக் ரெக்கமெண்டடு மைக்ரோவேவ் ஓவன் பற்றி சொல்கிறேன். இதை நான் 2 டைப்பாக செக்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் டு 30 லிட்டரு, செகண்ட் செக்மெண்ட்டில் 30 லிட்டர் ப்ளஸ். ஃபஸ்ட்டு 25 லிட்டர் டு 30 லிட்டர் செக்மெண்ட்டில் பார்ப்போம். இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு 2 ரெக்கமெண்டேஷன் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்ஜி 28 லிட்டர் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன். இதில் பார்த்தீங்கன்னா 251 ஆட்டோ குக் மெனு, குவாட்ஸ் ஹீட்டர் ஃபார் சேஃபர் அண்டு ஃபாஸ்ட்டு குக்கிங்க்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் ரிட்டென்ஷன் நல்லாவே இருக்கும் அண்டு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஹெல்தி ஃப்ரை அண்டு ஃபர்மெண்டேஷன் மோடு இருக்குது. பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 900 வாட்டேஜ். ஸோ எஃபிஷியண்ட்டாக குக்கிங் பண்ண முடியும். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ராடக்ட் வாரண்ட்டி அண்டு 4 இயரான மேக்னெட்ரான் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 இருக்குது. இது பேக்கிங், கிரில்லிங் அண்டு ஹெல்தி குக்கிங்க்கு ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாம்சங் 28 லிட்டர் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன். சாம்சங்கோட இந்த அவன் நான்ஸ், ரோட்டிஸ், கிரில்லட் ஐட்டம்ஸ் அண்டு லோ ஆயில் குக்கிங்க்கு சூப்பர் ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா 230 ஆட்டோ குக் மெனு, ஸ்லிம் ஃப்ரை டெக்னாலஜி. இதில் லோ ஆயில் டு கிறிஸ்பி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரோட்டிசரி ஃபங்க்ஷன் இருக்குது. கிரில்லட் சிக்கன்ஸு, கெபாப்ஸ் மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஈஸியாக செய்ய முடியும். சிராமிக் இனேமில் கேவிட்டி இருக்குது. இது ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டு, ஈஸி டு க்ளீன் அண்டு டியூரபிளாக இருக்கும். இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 900 வாட்டேஜ். ஸோ எஃபிஷியண்ட்டாக குக்கிங் பண்ண முடியும். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ராடக்ட் வாரண்ட்டி அண்டு 10 இயர்ஸான சிராமிக் கேவிட்டி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது ட்ரெடிஷ்னல் இந்தியன் குக்கிங்க்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், எஸ்பெஷலி ரோட்டிசர் அண்டு தந்தூரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 13K ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 30 லிட்டர் ப்ளஸ் செக்மெண்ட்லேயும் 2 ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஎஃபியோட 30 லிட்டர் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன். இது லார்ஜ் ஃபேமிலிஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பேக்கிங், கிரில்லிங், குக்கிங், ரீஹீட்டிங் எல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 101 ஆட்டோ குக் மெனு, ரோட்டிசர் ஃபங்க்ஷனு, ஸ்டீம் க்ளீன் ஃபீச்சரு, மல்டி ஸ்டேஜ் குக்கிங் எல்லாமே இருக்குது. பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 900 வாட்டேஜ் இருக்குது. ஸோ எஃபிஷியண்ட்டாக குக்கிங் பண்ண முடியும். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ராடக்ட் அண்டு 3 இயரான மேக்னெட்ரான் அண்டு கேவிட்டி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 to 15K ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட 32 லிட்டர் மைக்ரோவேவ் அவன் தான். இது லார்ஜர் ஃபேமிலிஸுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன். இந்தியன் டிஷ்ஷஸ் லைக்கு கீ, கர்ட், தந்தூரி ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 211 ஆட்டோ குக் மெனு, டயட் ஃப்ரை டெக்னாலஜி இருக்குது. இது லோ ஆயில் ஃப்ரைங்க்கு பெஸ்ட்டு ஆப்ஷனு. கிரில்லிங் வந்து கிறிஸ்பி அவுட்புட்டுக்கு மோட்டரைஸ்டு ரோட்டிசர் இருக்குது. 12+ டைப்ஸ் ஆஃப் ரோட்டிஸ் லைக்கு நான், குல்ச்சா, பராத்தாலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாஸ்டரைஸ்டு மில்க் ஃபீச்சரும் இருக்குது. இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 900 வாட்டேஜ் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக அண்டு எஃபிஷியண்ட்டாக குக்கிங் பண்ண முடியும். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயரான ப்ராடக்ட் வாரண்ட்டி அண்டு 4 இயரான மேக்னெட்ரான் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70K ரேஞ்சில் இருக்கும். சிமிலர் ஃபீச்சரில் சாம்சங்கோட 32 லிட்டர் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் இருக்குது, பட்டு விதவுட் ரோட்டிசர் ஃபங்க்ஷன். இதில் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்ட்டி அண்டு 10 இயரான மேக்னெட்ரான் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,990 இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 32 லிட்டர் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் மட்டும்தான் சிராமிக் கேவிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஈஸி டு க்ளீன் அண்டு ரஸ்ட் ஃப்ரீயும் கூட. அண்டு வாரண்டியும் பார்த்தீங்கன்னா 10 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மைக்ரோவேவ் அவன் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மைக்ரோவேவ் அவன் பெஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.